தமிழ் மக்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டுடைய ஏக்நாத் ஷிண்டே என்று அழைக்கப்பட வேண்டிய நம்ம செந்தில் பாலாஜி, அவர் முதல்ல அப்படிதான் அழைக்கப்பட்டார். அதுக்கப்புறம் நம்ம முதலமைச்சராலேயே பார்த்தீங்கன்னாக்கா, அவருக்கு தியாகி பட்டம் வழங்கப்பட்டது. தியாகி செந்தில் பாலாஜி அப்படின்றது ஒரு படி மேல போய் ரூ. 10 செந்தில் பாலாஜி அப்படின்றது ரூ. 10 தியாகி செந்தில் பாலாஜி அப்படின்ட்டு இடைத்தேர்தல்கள்லாம் வந்துருச்சுனாக்கா, அவர் கொலுசு பாலாஜியாக உருவெடுப்பார் அப்படின்றதை நம்ம பார்த்தோம். இப்படி ஒரு ஒரு சம்பவத்திற்கும் ஒரு ஒரு வேடத்தை அணிந்து கொண்டு, ஒரு ஒரு பட்டத்தை சூடி வரும் நம்ம செந்தில் பாலாஜி குறித்து தான் இப்பொழுது பேசு பொருளாக டெல்லி முழுவதும் இருக்கிறது. அது என்ன அப்படின்னாக்க, ஏற்கனவே பொறி வைத்து பிடிக்கப்பட்ட நபர்கள். இந்த மதுபான விற்பனை, மதுபான கடைகளுக்கான உரிமம், ஏலம் போன்ற விவகாரங்களில் மிகப்பெரிய அளவில் ஊழல் நடந்ததாக, பல நூறு கோடி ரூபாய் ஊழல் நடந்ததாக சிக்கியிருக்கின்ற நபர்களில் முக்கியமானவர் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, டெல்லி முன்னாள் முதலமைச்சர் திரு கேஜ்ரிவால் அவர்கள். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கேசிஆர் அப்படின்ட்டு முன்னாள் தெலுங்கானா முதலமைச்சர், அவருடைய மகள் கவிதா. இவங்க அந்த அந்த ஊழலில் சிக்கியிருக்காங்க. அப்புறம் சத்தீஸ்கர் மாநிலத்திலையும் இது மாதிரியான ஒரு ஊழல் நடந்தே இருக்கிறது. அப்படின்ற வரிசையில் இப்போ தமிழ்நாட்டிலும் இந்த ஊழல், இது ஏற்கனவே பேசப்பட்டது தான். இது பெரிய அளவில் இங்கே கரூர் கேங் என்று அழைக்கப்படுகின்ற செந்தில் பாலாஜியோடைய கும்பல் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய அந்த டாஸ்மாக் கடைகள், இதை கூறு போட்டு அதை எப்படின்னா ரொம்ப தெளிவாக இந்தந்த ஏரியாவில் இவங்க இந்த கேங்கோடைய இந்த ஆட்கள் வசூல் செய்வார்கள் அப்படின்ற அளவிற்கு, அதுவும் என்ன, கார்லேயே அந்த பணம் எண்ணுகின்ற இயந்திரங்களை வைத்துக்கொண்டு, ஏன்னா அது பல்கா கேஷ் வருதில்ல, அதை எண்ணுவதற்காக கார்லேயே வைத்துக்கொண்டு சுற்றி கொண்டிருக்கிறது இந்த கும்பல் இப்படின்லாம் பேசப்பட்டது. பாட்டிலுக்கு ரூபாய் 10 அப்படின்றது அப்பொழுதே பெறப்பட்டது என்ற விவகாரம் விஸ்வரூபம் எடுத்தது. இன்று வரையில் பாட்டிலுக்கு ரூபாய் 10 வாங்குவது என்பதனை அவர்கள் நிறுத்தியபாடு இல்லை இந்த ஊழியர்கள். அப்படின்ற சூழலில் இந்த ஊழியர் சங்கத்துடைய தலைவர், டாஸ்மாக் ஊழியர்கள் சங்கத்துடைய தலைவர் திரு திருச்செல்வம் என்ன சொல்கிறார் என்றால், கிட்டத்தட்ட அதிர்ச்சியளிக்கக்கூடிய ஒரு தகவலை சொல்கிறார். கிட்டத்தட்ட இந்த மதுபான தொழிற்கூடங்கள் இருக்கு இல்லையா, இந்த மதுபான தொழிற்கூடங்களிலிருந்து கிட்டத்தட்ட 40% வெளியே விற்பனை ஆகிறது, பிளாக்கில் விற்பனை ஆகுது. எங்கே பிளாக்கில் விற்பனை ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த டாஸ்மாக் நடத்தக்கூடிய பார்களுக்கும் பிற தனியார் பார்களுக்கும், தனியார் பார்னால் அந்த உயர்தர ஹோட்டல்கள், நட்சத்திர ஹோட்டல்கள் இருக்கு இல்லையா, அங்கே இருக்கக்கூடிய பார்களுக்கும், அதற்கப்புறம் இந்த பிளாக்கில் விற்கிறாங்க இல்லையா, இதற்காகவும் இது பயன்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு டிஸ்டிலரிலேருந்து, ஏற்கனவே நான் இதை பேசியிருக்கேன் நம்ம பழைய காணொலிகளில், ஒரு டிஸ்டிலரிலேருந்து பில் பண்ணுறாங்க இல்லையா, இன்வாய்ஸ் பண்ணுறாங்க பாருங்கள். இந்த இன்வாய்ஸ் பண்ணுற அமௌண்ட்டு ரூ. 1,00,000 நீங்கள் இவர்கள் அனுப்புகிறார்கள் என்றால் ஓவர் இன்வாய்ஸ் செய்கிறார்கள். இந்த ரூ. 1,00,000 இவர்கள் பொருட்களை, சரக்குகளை அனுப்புகிறார்கள் என்றால் அதை ரூ. 1,50,000 என்று இவர்கள் பில் செய்கிறார்கள். அப்போ இந்த இடைப்பட்ட பணம் இருக்குது பாருங்கள், இதை டாஸ்மாக் இவர்களுக்கு தரணும் இல்லையா, அதை இவங்க என்ன பண்ணுறாங்க, அரசியல்வாதிகளுக்கு கொண்டு போய் கொடுத்து விடுகிறார்கள். அரசியல்வாதிகள்லாம் என்ன, இந்த ரூபாய் 10 பாலாஜிக்கும் ரூபாய் பாலாஜி மூலமாக இந்த கேடுகட்ட கருணாநிதி குடும்பத்திற்கு தான் இது போகிறது, இந்த பணம், இந்த பாவ பணம் போகிறது அப்படின்றது தான் இங்கே குற்றச்சாட்டாக இருக்குது. இந்த குற்றச்சாட்டு இன்று நேற்று கிடையாது. இந்த குற்றச்சாட்டு 2021 இவர்கள் ஆட்சி கட்டிலில் ஏறிய காலத்திலிருந்தே நடக்கிறது. அதனால தான் பிரத்யேகமாக இந்த 2 துறைகள், டாஸ்மாக் மற்றும் மின்சாரத்துறை, இந்த 2 முக்கியமான பணம் கொழிக்கக்கூடிய துறைகள், அது செந்தில் பாலாஜிக்கு கொடுக்கப்பட்டது. போக்குவரத்து துறையிலேருந்து வரக்கூடியதை நேருவே எடுத்துக்கொள்கிறார், அவர் தரமாட்டேன்னு சொல்கிறாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வந்தது. அதுக்கப்புறம் வேறு யாரோ ஒரு அமைச்சருக்கு கொடுத்தாங்க. இப்படி அது போயிட்டுருக்கு. அப்புறம் அவருக்கு டிபார்ட்மெண்ட்டை அது கொடுக்க வேண்டாம். ஏன்னா 2006 2011 நேரு அதை வைத்திருந்தார். அது ஏகப்பட்ட ஊழல் நடந்தது அப்படின்றதுனால அதை கொடுக்காம அவருக்கு வேறு ஒரு துறையை கொடுத்தாங்க, உள்ளாட்சித்துறையை ஏதோ ஒன்று கொடுத்தாங்க. அதுலேயும் நம்ம பார்த்தோம், 4000 கோடி ரூபாய் வரைக்கும் சென்னையில் மட்டுமே அவர்கள் நமக்கு எப்படி வடிகாலெலாம் நாங்கள் செய்கிறோம், 75% செய்கிறோம், 80% செய்து விட்டோம், 90% செய்து விட்டோம், ஃபஸ்ட்டு பேக்கேஜ் முடிஞ்சுடுத்து, செகண்ட் பேக்கேஜ் முடிஞ்சுடுத்துன்னு ஊரை ஏமாற்றினாங்கன்றது நமக்கு தெரியும். ஸோ ஒவ்வொரு அமைச்சரும் இந்த மாதிரி சீனியர்ஸ் எல்லாம் திருடக்கூடிய பணத்தை மொத்தமாக கொண்டு போய் அந்த குடும்பத்துக்கு கொடுப்பதில்லை. ஆனால் செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் அவர் மொத்தமாக கொடுத்து விடுகிறார் இந்த குடும்பத்திடம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இந்த குடும்பத்திற்கு இருக்கின்ற காரணத்தினால, அதுவும் இல்லாமல் முன்பணம் கொடுத்து புக்கிங் செய்து, அட்வான்ஸ் புக்கிங் செய்து அமைச்சர் பதவியை பெற்றவர் அப்படின்ற அந்த பெருமைக்கு சொந்தக்காரரான நம்ம செந்தில் பாலாஜி இப்படி இந்த குடும்பத்திற்கு கப்பம் கட்டி கொண்டிருக்கிறார். அது கப்பத்துக்காக நம்மிடமிருந்து வசூல் செய்கிறார். அதை எப்படி வசூல் செய்கிறார் என்றால், இந்த பிளாக்கில் வருது. அப்புறம் இந்த மதுபான தொழிற்கூடங்கள், இந்த மதுபான தொழிற்கூடங்கள் யாரோடது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் இவங்களே தான், தயாரிப்பதும் இவர்களே தான்,
விற்பனை செய்வதும் இவர்களே தான், அது நடுவில் ஸ்மக்லிங் செய்வதும் இவர்களே தான். எல்லா விதத்துலேயும் இன்கம். அது யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எஸ்என்ஜே, திமுகவுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய அந்த நிறுவனம். அடுத்து கல்ஸ், இதுவும் திமுகவுக்குன்னு இருக்குவாங்க, திமுக காரர்களாகவே நடத்தப்படுவதாக சொல்லப்படுகின்ற நிறுவனம். அதே போல் எம்ஜிஎம், அதுபோல் சிவா டிஸ்டிலரிஸ் மற்றும் அக்கார்டு ப்ரூவரிஸ் அண்ட் டிஸ்டிலரிஸ். இதில் அந்த அக்கார்டு ப்ரூவரிஸ் அண்ட் டிஸ்டிலரிஸ் யாரோடது அப்படின்னா திமுகவுடைய ஜெகத் ரட்சகன், பிணவரையில் காசு பதித்து வைத்திருந்தார் இல்லையா, அந்த ஜெகத் ரட்சகனோடது அப்படின்றது நமக்கு தெரிய வருகிறது. அப்போ இவங்களே தயாரிக்கிறாங்க, அதில் ஒரு லாபம் பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் அதை என்ன பண்ணுறாங்க, ஓவர் பில்லிங் பண்ணி டாஸ்மாக்லேருந்து ஒரு லாபத்தை பார்த்து அந்த லாபத்தில் ஒரு பங்கை கொண்டு போய் இந்த குடும்பத்துக்கு கொடுத்துட்றாங்க. அதுக்கு அடுத்தது இவர்கள் தயாரிப்பது கூடிய பொருட்களில் அந்த ஊழியர் சங்க தலைவர் சொல்லக்கூடிய இது போல் இந்த தயாரிக்கக்கூடிய அந்த பொருட்களில் ஒரு 40% வெளில கொண்டு போய் விற்பனை செய்து விடுகிறார்கள், பிளாக்கில் விற்பனை பண்ணுறாங்க. அந்த காசையும் இந்த குடும்பம் எடுத்துக்குது அப்படின்றது தான். இதில் இவர்கள் கண்டுபிடித்ததாக சொல்லப்படுகின்ற தொகை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வெறும் 1000 கோடி ரூபாய். இது என்ன, இது ஒரு 2 வார கணக்கு அல்லது 3 வார கணக்கு. ஏன்னா வாரத்துக்கு 250 கோடி ரூபாய்ன்றது டார்கெட்டாக வைத்ததாக எனக்கு தகவல். அப்போது இது என்ன 3 வார கணக்குன்னு வச்சுப்போம். இந்த 3 வார கணக்கை மட்டும்தான் இங்கே பிரச்சனையா என்றால் இல்லை. இது டிப் ஆஃப் தி ஐஸ்பர்க் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில். அதாவது இது வெறும் மேலோட்டமாக பிடிபட்டிருக்கின்ற, அதுவும் முழு ஆவணங்களுடன் பிடிபட்டிருக்கின்ற விஷயந்தான். இதில் பார்த்தீங்கன்னா கெஜ்ரிவால் பல 100 கோடி ரூபாய் ஊழல் அப்படின்ற விவகாரத்தில் கிட்டத்தட்ட ஓராண்டு அவர் சிறையில் இருக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டது. அப்போ நம்ம செந்தில் பாலாஜிக்கு என்ன நிலை ஏற்படும் அப்படின்றத நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. ஏற்கனவே அவர் மேலே வழக்குகள் அதுவும் ஊசலாட்டத்தில் இருக்கிறது உச்சநீதிமன்றத்தில். இவர் ஏன் அமைச்சராக தொடர வேண்டும் அப்படின்ற கேள்வி வந்திருக்கிறது. அப்படின்ற சூழலில் இப்போ செந்தில் பாலாஜி பதவி விலக வேண்டும். இந்த வழக்கில் பதவி விலகலைனாலும் இடி அடுத்தது அவங்கள்ட்ட கிடைக்கப்பட்டிருக்கின்ற அதுவும் முழு ஆதாரங்களும் கிடைக்கப்பட்டிருக்கின்ற ஆவணங்கள் என்று சொல்லக்கூடிய 1000 கோடி ரூபாய் ஊழல். அது 1000 கோடி ரூபாய் ஊழல், அது நான் எழுதி தர முடியும் 1 லட்சம் கோடி ரூபாய் வரைக்கும் போகக்கூடிய ஊழல். ஆனால் இதில் 1000 கோடி ரூபாய்க்கு இவர்களிடம் ஆவணங்கள் முழுமையாக கிடைத்திருக்கின்றன அப்படின்னு இவர்கள் சொல்லக்கூடிய நிலையில் அந்த எஃப்ஐஆர் மேலே இப்போ நடவடிக்கை எடுத்து இவர்களை விசாரணைக்கு அழைத்தார்கள் என்றால் இந்த முறை பேண்டில் 1க்கு போகாமல் அல்லது 2க்கு போகாமல் இவர் போவாரா அப்படின்றது ஒரு புறம். அடுத்து இன்னொன்று மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய சந்தேகம் என்ன அப்படின்னா, இந்த முறை தியாகிக்கு புழல் கிடைக்காது. ஏனென்றால் இது இடி அங்கே ஃபைல் பண்ணாங்க அப்படின்னாக்கா இங்கிருந்து திகாருக்கு கூட்டு செல்ல வேண்டும். அப்படின்னா தியாகியை திகாரில் யார் பார்த்து கொள்வார்கள்? புழலில் நம்ம ஆட்கள் பார்த்து கொண்டார்கள். நம்ம ஆட்கள் திமுக கும்பல் பார்த்து கொண்டது, ராஜ மரியாதையை வழங்கப்பட்டது. ஆனால் அங்கே இது சாத்தியமா அப்படின்ற கேள்வியெல்லாம் வருகிறது. எது எப்படியோ செந்தில் பாலாஜி இப்பொழுது இந்த நிகழ்த்தி இருக்கின்ற இப்போ நிகழ்த்தி இருக்கின்றன செந்தில் பாலாஜி இப்போ இன்றைக்கி நேரத்தை திருடிட்டு இருக்காரு. அவர் தான் காலங்காலமாக திருடிட்டு இருக்காரு. ஆனால் செந்தில் பாலாஜி இப்பொழுது சிக்கி இருக்கின்ற புது பிரச்சனை அப்படின்றது பார்த்தீங்கன்னா இது கருணாநிதி குடும்பம் வரைக்கும் கண்டிப்பாக செல்லும். நான் பல முறை சொல்வதை இப்போ திரும்பவும் பதிவு செய்கிறேன். கருணாநிதி குடும்பத்தில் இருக்க ஒரு நபரையாவது தொடவில்லை என்றால் மத்திய அரசாங்கத்தின் மீதான அந்த ஒரு எதிர்பார்ப்பு அப்படின்றது வெறுப்பு என்று மாறிவிடும். ஏனென்றால் இத்தனை ஆண்டுகள் இந்த குடும்பம் தப்பித்து கொண்டிருக்கிறது. சரி, ஏதோ கருணாநிதியோடைய சாதுரியத்தினால் விஞ்ஞான ஊழல் அப்படின்ற காரணத்தினால இவர்கள் தப்பித்து கொண்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு நேரடியாக அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். முன்னாடியெல்லாம் ஏதோ திரைமறைவு அப்படின்னு செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அப்படிலாம் இல்லை, பகிரங்கமாக நேரடியாக செய்கிறார்கள். முன்னாடிலாம் ஒரு விஏஓ ஒரு நண்பர் சொல்லிட்டு இருந்தார். முன்னாடிலாம் ஒரு விஏஓ 2000 ரூபா 3000 ரூபா 4000 ரூபா வாங்குறதுக்கு, பட்டா மாற்றி கொடுக்குறதுக்கு வாங்குறதுக்கு அவ்வளோ யோசிப்பான், யாராவது போட்டு கொடுத்துருவாங்களோன்ட்டு. இன்றைக்கி 2 லட்சம் ரூபா கேட்குறான் ஒரு பட்டா மாற்றி கொடுக்குறதுக்கு, ஒரு விஏஓ போஸ்ட் இருக்கிறவன். அந்த பயம் என்பதே சுத்தமாக போய்விட்டது. ஏன்னா மேலே இருக்கிறவனே அதை வாங்கிக்கிறானே, யாரும் எதுவும் கேட்க முடியாதுல்ல, கேள்வி கேட்க முடியாது. இவர்கள் தான் 13 கட்சி கூட்டணியுடன் மிக ஸ்ட்ராங்காக இருக்கிறார்களே. இவர்கள் என்ன திருடினாலும் கேட்பதற்கு ஆள் கிடையாது அப்படின்ற ஒரு நிலை இங்கே இருக்கின்ற காரணத்தினால இப்பொழுது பார்வையெல்லாம் மத்திய அரசாங்கத்தை நோக்கித்தான் இருக்க போகிறது. ஏன் அப்படின்னா கெஜ்ரிவாலுக்கு என்ன அளவுகோல் இருந்ததோ, கேசிஆர் மகள் கவிதாவுக்கு என்ன அளவுகோல் இருந்ததோ அதே அளவுகோல் செந்தில் பாலாஜிக்கும் பொருந்த வேண்டும் என்று சொல்லப்படும் என்றால், அல்லது அந்த அளவுகோல் காண்பிக்கப்படும் என்றால் கண்டிப்பாக செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட போவது உறுதி. அது மட்டும் இல்லாமல் செந்தில் பாலாஜி வாயிலாக வாங்கி கொழுத்த இந்த மாப்பிள்ளை சேர போன்ற அயோக்கியர்கள் இவர்களும் அக்கௌண்டபிலிட்டிக்கு கொண்டு வரப்பட வேண்டும்.
கைது ஆக வேண்டும். டெல்லிக்கு செல்வது, டெல்லிக்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய சில லாபியிலலாம் போயிட்டு பேசி சமாளித்து, எங்கள் 22 எம்பிக்கள் நாங்கள் எப்படியாவது உங்களுக்கு வேறு வகையில் திரைமறைவாக நாங்கள் உங்களுக்கு ஆதரவாக ஏதாவது செயல்பட வைக்கிறோம் என்றெல்லாம் சொல்லி தப்பிக்க வைக்கக்கூடாது. ஏற்கனவே துரைமுருகன் அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார். டெல்லிக்கு அடிக்கடி பறக்கிறார். அங்கு சென்று இவருடைய மணல் கடத்தல் ஒரு நாளைக்கு 1,00,000 டன் ஒரு மாவட்டத்திலிருந்து மட்டும் என்று சொல்லப்படுகிறது. அப்படியான மணல் கடத்தலை, இந்த சூறையாடலை எங்கே ஈடி கிடுக்குப்பிடி போட்டு விடுமோ, என்ன கையும் களவுமாக சிக்கியிருக்கிறார்கள், பணத்துடன் சிக்கியிருக்கிறார்கள் என்ற சூழலில் துரைமுருகன் அந்த லாபியை தான் செய்து கொண்டிருக்கிறார் என்ற சந்தேகம் இருக்கிறது. அப்படின்னும் பொழுது மத்திய அரசாங்கத்தின் மீதான நன்மதிப்பு குலைந்து போய்விடும். நீங்கள் போடுற வழக்கிலேருந்து உங்கள் காலத்தில் தான் அவங்க தப்பிக்கிறாங்க. சரி, குறைந்தபட்சம் நீங்கள் போடுற வழக்கில் அவங்க கைது நடவடிக்கையாவது இருக்குமா அப்படின்றது தான் கேள்வி. அதை செய்ய போகிறதா மத்திய அரசாங்கம்? இன்றைய எதிர்பார்ப்புடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.